இந்தியா கூட்டணியில் கடந்த நாட்களுக்கு முன்னாடி அவர்களுடைய காங்கிரஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க சார். அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து முஸ்லீம் லீக் அவர்களுடைய அறிக்கை மாதிரியே இருக்குது. மோடியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு தீண்டத்தகாதவர்கள். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக சீமா செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை செய்யும். அப்புறம் எப்படி அண்ணாமலை சீமா அண்ணாமலையை மாற முடியும்? வாய்ப்பே இல்லை. சீமான் அண்ணாமலையோடு நல்ல தொடர்பில் இருக்கார். 66 எம்எல்ஏல ஒரு 33 எம்எல்ஏவை சரிசமமாக பிரிக்க முடியாத ஓபிஎஸ் அதிமுக தலைவர் அல்ல, அதிமுகவுக்கு தொண்டரே இல்லை. ஜெயலலிதா சசிகலாட்ட இல்லாத மாடலுக்கார் அவர் வச்சிருக்கார். இவர்களை விட அவர் பெரிய தொழிலதிபர் தான் அர்த்தம். அதுதான் அரசியல் அவரை தூக்கி போடு அட்ரஸே இல்லை. மாநில கட்சிகளை அழிச்சிடணும், ஒரே நாடு ஒரே சட்டம், இதை நோக்கி நகர்வதற்கான முயற்சியை பல முறை செஞ்சிருக்கு பிஜேபி. எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டது மக்களால். கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து இப்போ பாஜகவின் ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியாக பார்க்குறாங்க சார். அப்படியே தான் இருக்கா சார் அது? இல்லை, அதாவது 98 குண்டு வெடிப்பு, ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிச்சு. 99 அதிமுக கூட்டணி முடிஞ்சு திமுக கூட்டணி, மோடி அப்போ இல்லை, அப்போ வந்து வாஜ்பாய் தான் மோடி. வாஜ்பாய் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு அந்த குண்டு வெடிப்பு வாக்கு பயன்பட்டது. மோடியை விட நல்ல தலைவர் வாஜ்பாய். அதாவது ரைட் மேன் ராங் பார்ட்டிங்குவாங்க. ஒரு நல்ல மனிதன் ஒரு தவறான கட்சியில் இருக்காருங்கிறது தான் வாஜ்பாய் மேலுள்ள விமர்சனம். அது ராதாகிருஷ்ணனை கரையேறிச்சு. 2 முறை எம்பி. ஆனால் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன் அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா, குண்டு வெடிப்பு போல் இப்போ எந்த அசம்பாதமும் கோயம்புத்தூர் பகுதியில் இல்லை. மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறான். அதனால் திமுக வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கியாக்க மாறுமே தவிர பிஜேபி வாக்கு வங்கியாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இந்த முறையும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியில் நிற்கிறார் சார். கடந்த ஏற்கனவே 2 முறை வெற்றி ஆயிருக்காருன்னு நம்ம சொல்கிறோம். இந்த முறை அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? பொன் ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் இந்து நாடார்கள் கிறிஸ்துவ நாடார்கள் 2 பேருக்குமே ஒரு புது மனிதர். அதனால் இந்து நாடார் வாக்கை தாண்டி கிறிஸ்துவ நாடார் கிறிஸ்துவ மீனவர்கள் வாக்கு பொன் ராதாகிருஷ்ணனுக்கு விழுந்தால் மீண்டும் பழைய 98 99 தான் வெற்றி பெறுறார். இந்த நிலை வருவதற்கு கிறித்துவ நாடார்களும் கிறித்துவ மீனவர்களும் அவருக்கு ஆதரவாக நிற்கணும். இப்போ நிற்பாங்களான்னா பாதி தான் இப்போ அவருக்கு சாதகமாக இருக்குது. இன்னும் பாதி இன்னும் ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் இருக்குது. 19ஆம் தேதிக்குள்ளே. 19ஆம் தேதினா 14ஆம் தேதியோடு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சது. 17, 18 2 நாளில் மௌன பிரச்சாரம் தான். ஆனால் பொன் ராதாவை பொறுத்தவரை இந்த முறை மிக கடினமாக இருக்குது. அதனால் வாய்ப்பு குறைவு என்பது தான் திருநெல்வேலி தகவல், கன்னியாகுமரி தகவல். இந்தியா கூட்டணியில் கடந்த நாட்களுக்கு முன்னாடி அவர்களுடைய காங்கிரஸ் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க சார். அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து முஸ்லீம் லீக் அவர்களுடைய அறிக்கை மாதிரியே இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறாங்க சார்? அது அப்படி தான் இருக்கா? மோடியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு தீண்டத்தகாதவர்கள், இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள். இதுதான் மோடியினுடைய பார்வை. முஸ்லீம் நாடு 26 நாடு இருக்குது. அவர் தேர்தல் அறிக்கை கொடுக்கறது இல்லையா? அவர் வெற்றி பெறுவது இல்லையா? முஸ்லீம்னாலே அவர்கள் பயங்கரவாதிகள், குற்றவாளிகளா? இந்த பார்வை ஒரு தவறான பார்வை. மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்லீம்கள் மீது வன்மந்தான் இந்து வாக்கை பெட்டிக்குள்ளே வரும்னு நினைக்கிறாரு. இது ஒரு தவறான முன்னுதாரணம். இந்த முறை இந்த ஃபார்முலா வெற்றி பெறப்போவதில்லை. மோடி ஜெயிக்க போகிறதில்லை. சிறுபான்மை மக்கள், கிறித்துவ மக்கள், தலித் 3 பேர் ஒன்று தான். இந்துவிலிருந்து தான் கிறித்துவனாக, முஸ்லீமாக, தலித்தாக மாறிப்போனோம். அதுக்கு யார் காரணம்? மோடியுடைய கட்சி தான் காரணம். ஒரு 500 வருடங்களுக்கு முன்பு மோடி கட்சி தான் நீங்கள் மதங்களை பிரித்தது, ஜாதியை பிரித்தது, அவனை தலித் ஆக்குனது எல்லாமே. அதனால் மோடிக்கு
அந்த மக்கள்கிட்ட இருந்த ஆதரவே குறைவு. இன்றளவும் அந்த மதவாத அரசியல் நிலையில் நோக்கி தான் பாஜக பயணிக்குதா சார்? வேறு வழி பாஜக அம்பேத்கர் சொல்கிறத போல தான் ராமரை இந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். ராமர் தான் உங்களுக்கு சோறு, ராமர் தான் உங்களுக்கு பணம், ராமர் தான் செலவு எல்லாமே. அப்போது அன்று சொன்னது இன்றைக்கு சால பொருத்தமாக இருக்குது. அம்பேத்கர் சொன்னது ராமரை தவிர விட்டு வேறு எந்த செய்தியும் இல்லை, அயோத்தியை தவிர எந்த கொள்கையும் இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸை தவிர அவர்களுக்கு போக்கிடம் இல்லை. இது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு எல்லா தொழில் முடங்கி கிடக்கு, சட்ட ஒழுங்கு முடங்கி கிடக்கு. இதுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணம்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிஜேபியினுடைய ஆயுள் காலம் மிக விரைவில் எண்ணப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய போட்டி வந்து திமுக மற்றும் பாஜக தான், அதிமுக என்னுடைய கணக்கிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சார். அது எப்படி அவர் சொல்ல முடியும் சார்? அவர் வெற்றி வேட்பாளர்களே வைத்தில்லாத ஒரு கட்சி, ஆனால் கடந்த முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை பார்த்து போட்டியிலே இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லுகிற கருத்து ஒரு பரபரப்பான மீடியாவில் வாக்கு வாங்கி ஜெயிப்பதெல்லாம் அவருக்கே தெரிய நடக்காதுன்னு. பழைய வாக்கை தக்க வைக்க முடியுமான்னு போராடுறது. 5.5 தக்க வைக்க முடியுமா சின்னம் இல்லாதப்போ? அது பெரிய வெற்றி. அதை நோக்கி சீமான் நகர்றாரு. சீமானுடைய கருத்துக்கெல்லாம் புது வெளியில் பெரிதாக எடுபடவில்லை. காரணம், நீங்கள் அந்த வாக்கு வங்கிங்கிறது நிரந்தர வாக்கு வங்கி. கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், 4 வாங்கினார். டிடிவி 4 வாங்கினார். இப்படி பல பேர் வாங்கின 4%. 4 மீறி 10 ஆகணும், அப்போ தான் கட்சி அங்கீகாரம். சீமானுடைய கட்சி 15 வருஷம் 10% வாக்கு வங்கியே வள்ளிய. சீமான் அரசியல் பேசுவதற்கு லாய்க்கு இல்லை, அரசியல் பேசுவதற்கு பொருத்தமானவர் இல்லை என்பது தான் தமிழக வாக்காளருடைய எண்ணம். 3வது இடம் நாம் தான் அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு சார். இல்லை, அவர் 2 இடம் முதல் இடம் கூட சொல்லலாம். 3வது இடம் என்பது பிஜேபி தான். ஏன்னா அகில இந்திய கட்சி, தமிழ்நாட்டில் ஆள துடிக்கிற கட்சி. நீங்கள் அதனால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக சீமான் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை செய்கிறார். அப்புறம் எப்படி அண்ணாமலை சீமா அண்ணாமலையை மாற முடியும்? வாய்ப்பே இல்லை. சீமான் அண்ணாமலையோடு நல்ல தொடர்பில் இருக்கார். இதுதான் நாம் தமிழர் பலவீனமாக போவதற்கு ஒரு காரணம். அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக பாஜக கூட்டணியில் சேர்ந்ததா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் பார்க்க முடியுமா? ஏன்னா நான் வந்து இந்த தேர்தலில் என்னுடைய வலுவை காமிப்பேன், அதிமுக மீட்டெடுப்பேன்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார் சார். இது சாதகமாக அமையுமா? ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அதிமுக தொண்டர்னால் புறக்கணிக்கப்பட்ட தலைவர். 66 எம்எல்ஏல 4 பேர் தான் விட்டுருக்காங்க. அவரோட சேர்த்து அவரை கழிச்சா 3 பேர் தான். 66 எம்எல்ஏல ஒரு 33 எம்எல்ஏவை சரி சமமாக பிரிக்க முடியாத ஓபிஎஸ் அதிமுக தலைவர் அல்ல, அதிமுகவுக்கு தொண்டரே இல்லை. ஓபிஎஸ் தலைமையில் பாதி பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் வந்திருந்தாங்கன்னா ஓபிஎஸ் உண்மையாகவே அதிமுகனுடைய அடையாளம். அதே வாய்ப்பே இல்லையே. ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார். ரெட்டையில் வெற்றி பெற்று நீங்கள் முதலமைச்சரானவர். அவருடைய அரசியல் எப்படி இருக்கு? கேள்விக்குரிய. அதனால் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பார்கள். நீங்கள் கட்சியோ சின்னமோ தீர்மானிக்க முடியாது. தினகரன் அதே சொல்கிறார்ல சார், அதையே கிளைம் பண்ணுறாரு சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முழு வேகம் எங்களுக்கு இருக்கும். சசிகலாவும் அதே சொல்கிறாங்க, என்னுடைய அரசியல் பாதையை வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதிமுக கையில் எடுப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள்னு பார்க்கலாம். இல்லை, அதிமுக தொண்டை இவர்களை முதல்ல கையில் எடுக்கணும். ஓபிஎஸ் பின்னாடி வரணும், சசிகலா பின்னாடி வரணும், டிடிவி பின்னாடி வரணும். வாய்ப்பே இல்லையே. இப்படி வந்தால் எப்போ வந்திருப்பான்? என்னை காத்துட்ருக்கானா, யோசனை பண்ணிகிட்டு இருக்கானா, இல்லை யாகம் வளர்த்துறானா? ஒன்றும் இல்லை. இந்த 3 பேர் சரியாக இருந்தால் அதிமுக சரி பாதி தொண்டா போயிருப்பான். பின்னாடி போகலையே. அதுதான் எடப்பாடியுடைய பலம். இவருடைய பலம் வேணும், எடப்பாடிக்கு பலம். அதிமுக எடப்பாடிகிட்ட கச்சிதமாக ஜெயலலிதா இருந்த பொழுது ஜெயலலிதா நாற்காலியை போல அந்த அதிமுக முழுமையாக எடப்பாடி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. திமுகவில் புதுமுக வேட்பாளர்கள் களம் காண்றாங்க சார். அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, திமுக புதுமுகம் பழைய முகம்லாம் இல்லை. திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. யாரை போட்டாலும் திமுக ஜெயிக்கும். இப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதிமுக பிஜேபியோடு போன பிறகு வாக்கு வங்கி முழுக்க
சிறுபான்மை வாக்கு வங்கி, கிறித்துவ வாக்கு வங்கி, எல்லா கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கி எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்குது. அதனால் திமுக மிக எளிதாக வெற்றி பெறும். பிஜேபியும் அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதே ஜெயிக்கலையே. ஜெயலலிதாவுடைய கோஷம் என்ன? மோடியா லேடியா, லேடியா மோடியா. 37 சீட்டு ஜெயிச்சு கொடுத்தது ஜெயலலிதாவுக்கு. திமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இதே கோஷம் திமுக எடுக்குது. 38 சீட்டு கிடைக்குது. பிஜேபியோட அதிமுக சேருது, ஒரு சீட்டு இல்லை. ஒரு சீட்டு ரவீந்திரநாத் ஜெயிக்கிறார். இதுதான் அரசியல். திமுகவுக்கு சின்னம், கட்சி அது தவிர்க்கப்பட முடியாது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ஒரு பறிமுதல் செய்யப்பட்டது. அதற்கு தொடர்பான ஆள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு காலையில் அவருக்கு வழக்கம் அவர் சார்ந்த 25 நபர்கள் மீது வழக்கு தொடுத்துருக்காங்க சார். இது என்ன மாதிரி பார்க்க முடியும் சார்? இல்லை, நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி அடையாளத்தை விட ஒரு தொழிலதிபர் அடையாளம் தான் ஜாஸ்தி. தெலுங்கானாவில் மிகப்பெரிய கிரானைட் குவாரி, நீங்கள் அதே போல் ஆந்திராவில் கிரானைட் குவாரி, தமிழ்நாடு அபிராமி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் பூரா அவர் தான். நீங்கள் இப்போது பூந்தமல்லியில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டு அங்கேருந்து வந்து அது ஒரு ஹோட்டல் தொழிலாளர் தான். ஆரிய பவன், வசந்த பவன், இப்படி ஹோட்டல்களில் அவர் நிறைய முதலீடு. அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் எந்தெந்த ஹோட்டல் இருக்கோ அது பூரா அவருடைய பினாமி தான், ரெட்டியார்கள் தான். அவரை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். அடையாளம் காட்டப்பட்டு ஜெயலலிதாவால் விரட்டி விடப்பட்டார். தொழிலதிபராகவே இருக்காரே தவிர அரசியல்வாதியாக மாறலை. இதுதான் ஜெயலலிதாவுடைய கோபம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு டெப்போவுக்கு சொந்தமான இடத்த 99 வருஷம் லீஸு போட்டு இவர் எடுத்துக்கிறார். டான்சி கேஸ் தான், ஜெயலலிதா டான்சி கேஸ் தான். இது வந்து எப்படி மக்கள் ரசிப்பான்? வேட்பாளராக களம் இறங்குறாரா சார்? இல்லை, களம் இறங்க பிஜேபியால் அதிமுகவில் பிஜேபிக்கு தாவறார், களம் இறங்குறார். ஆனால் திருநெல்வேலியில் அவருக்கு சிறுபான்மை முஸ்லீம்கள் ஒரு ஓட்டு இல்லை, தேவேந்திர வேளாளர்கள் ஓட்டு இல்லை, தலித் பறையர்கள் ஓட்டு இல்லை, கிறித்துவ ஓட்டு இல்லை. எந்த ஓட்டை வச்சு அவர் ஜெயிப்பார்? அதனால தான் அவர் 4 கோடி ரூபா பணம், இது போன்ற 3 மடங்கு பணம் தொகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு, இறைக்கப்பட்டிருக்கு. கடைசியாக இப்போ போனது 4 கோடி. தேர்தலுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு 2 செட்டில்மெண்ட்டு போகுது. அதிமுகவுக்கு போய் பணம் கொடுத்தா ஜெயிச்சார். எம்எல்ஏ ஆனார், மந்திரி ஆனார், 3 மந்திரியாக இருந்தார். அதாவது டிரான்ஸ்போர்ட் இருந்தார், இபி இருந்தார், இண்டஸ்ட்ரியல் அமைச்சராக இருந்தார், தொழில்துறை. இத்தனை அமைச்சராக இருப்பதற்கு ஜெயலலிதாவுடைய கரிசனம். மன்னாருடைய ஆட்களுக்கு இவருக்கு முட்டல் மோதல். நீங்கள் குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸ் 5 ஏக்கர் அவ்வளோ இருக்குது, உள்ளேயே ஃபால்ஸ் விழுகுது. தினகரன் அதை எழுதி கேட்குறாரு, கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் தொழிலதிபர் தான். நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது ஒரு விலை உயர்ந்த காரை கொடுத்து ஜெயலலிதா ஆசி கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சசி இந்த கார் நம்மகிட்ட இருக்கா? இந்த மாடல் கார் இல்லைம்மா. ஜெயலலிதா சசிகலாட்ட இல்லாத மாடல் கார் அவர் வச்சுருக்கார். இவர்களை விட அவர் பெரிய தொழிலதிபர் தானே அர்த்தம். அதுதான் அரசியலில் அவரை தூக்கி போடுது. எங்கேயோ போகிறார், காணும், அட்ரஸே இல்லை. பிஜேபி வந்த பிறகு நீங்கள் ஜெயலலிதா மரணம் அப்புறம் தான் அவர் பிஜேபியில் இணைகிறார். அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் பலமே இல்லை. தொண்டர் பலம் இருந்தால் ஏடிபியில் இருந்திருப்பார். நயினார் கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி, எப்படி நம்ம செந்தில் பாலாஜி கம்பெனி மாதிரி தொழில் பண்ணுவதற்கு, சாராய வியாபாரம் பண்ணுவதற்கு, சாராய ஆலை நடத்துவதற்கான ஆள் தான் நயினார் நாகேந்திரன். பிஜேபி சேர்ந்த பிறகு பணம் கொடுத்து எப்படியா வெற்றி பெறலாம்னு நினைக்கிறார். அதற்கான முயற்சி தான் இந்த 4 கோடி ரூபாய் பிடிபட்ட கதை. பல 4 கோடி உள்ளே போயிடுச்சு, டிஸ்பியூட் ஆயிடுச்சு. இருந்தாலும் வெற்றி பெறுவாரா என்பது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராபர்ட் ப்ரூஸ் நிறைய வழக்கு இருக்குது அவர் மேலே. அப்போ அவருக்கு திமுக வேலை செய்ய மறுக்கிறாங்க, காங்கிரஸ் வேலை செய்ய மறுக்கிறாங்க. இதில் இவர் ஏதாவது நீங்கள் 2வது இடத்துக்கு வந்தால் தான். இதுக்கு பின்னாடி அவர் 2வது இடத்துக்கு வர முடியலைன்னா எந்த காலத்திலையும் வர முடியாது. அவ்வளவு புகார் இருக்குது அவர் மேலே.
சரி, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களில் கணிசமாக அவங்களுக்கு ஒரு அளவுக்கு வலு இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. ஆல் ஓவர் இந்தியா அவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும்? இந்தியா கூட்டணி இந்த பக்கம் பிஜேபி. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வெற்றி மிகப்பெரிய வெற்றி பெறும், அதில் மாற்று கருத்தில். மக்கள் பிஜேபி வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். விலைவாசி உயர்வு, பொருள்கள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனை. 10 வருடம் யாரும் தொடர்ச்சி ஆண்டதாக இந்திய வரலாறே இல்லை. 10 வருஷம் ஆச்சு மோடி. அதனால் ஆட்சி மாற்றம் நடப்பது உறுதி, கார்கே பிரதமர் ஆவதும் உறுதி. வெறும் தேர்தல் நேரங்களில் மட்டும் இந்த கச்சத்தீவை மீட்கிறது, விலைவாசியை குறைப்பது மாதிரியான வாக்குறுதிகளை வந்து பாஜக அளித்துக்கிட்டு வருது. இதை எப்படி சார் பார்க்குறது? கடந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது சரி செய்யாது, வெறும் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதியாக கொடுப்பது எப்படி சரியாகும்? இல்லை, இப்போ நீங்கள் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி அதை வாக்குப்பெட்டியில் போடுவது தான் பிஜேபியோடைய யுக்தி. ராமர் கோயில் பிரச்சனை, சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனை, கச்சத்தீவு, காவிரி, முல்லை பெரியாறு, எல்லாமே இந்த தேர்தல் நேரத்தில் மக்களை உணர்ச்சி வசப்படுத்துவது. இப்போது ராம ஜென்ம பூமி, பாபர் மசூதி, அப்போ அப்படி தானே அரசியல் ரீதியாக இடிக்கப்பட்டது தானே. அரசியல் ரீதியாக இடிக்கப்பட்டதுக்கு பிறகு பிஜேபி அதிகாரத்துக்கு வருது. பிஜேபி அதிகாரத்துக்கு வருவதற்கு ஒரே பொருள் ராமர் கோயில் தான். ராமர் கோயில் பிரச்சனை, பாபர் மசூதி பிரச்சனை மட்டும்தான் பிஜேபியினுடைய அரசியல் வியூகம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டி திறந்தாங்க யூபியிலலாம். இல்லை, ராமர் கோயில் 3000 கோடி செலவு. 3000 கோடினால் எத்தனை மாணவர்கள் படிக்க முடியும்? எத்தனை நோயாளிகள் மருத்துவமனையிலேருந்து உயிர் பிழைக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. மோடி அதை இப்போ என்ன சொல்கிறாரு? ராமர் கோயிலுக்கு வராதவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி ராமருக்கு எதிரிகள். மக்கள் புறக்கணிச்சுன்னா நீங்கள் மக்கள் பூரா ராமரை அரசியலில் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கான் இல்லையே, மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இப்போ ராமரா அரசியல் பண்ணுறாரு, ராமரா சாப்பாடு கொடுக்குறாரு, இல்லை ராமரா கனரக தொழில், சிறு தொழில், பெருந்தொழிலை ஓட்டுறாரு. இல்லை, பிஜேபிக்கு ராமரை தவிர வேறு கொள்கையே இல்லை. இந்தியா கூட்டணிக்கு ராமர் ஒரு கொள்கையே இல்லை. இதுதான் மாநில கட்சிகளை அழிச்சிடணும், மாநில கட்சிகளை ஒழிச்சிடணும், ஒரே நாடு ஒரே சட்டம், இதை நோக்கி நகர்வதற்கான முயற்சியை பல முறை செஞ்சுருக்கு பிஜேபி. எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டது மக்களால். இப்போ மீண்டும் அதே முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக மக்கள் முறியடிப்பார்கள். எத்தனை பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் சரி, பிஜேபியை இனி காப்பாற்றவே முடியாது. மக்களுடைய கோபம் 10 ஆண்டு காலமாக பிஜேபி மீது குட்டி கிடக்கிறது. அதனால் பிஜேபியினுடைய அரசியல் என்பது, ராம ஜென்மபூமி, பாபர் மசூதி அரசியல் என்பது மக்களால் வெறுக்கப்படுகிற நிலையில் இப்போ அரசியல் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சார், பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்காக நன்றி சார். நன்றி, வணக்கம்.